வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னது தமிழ்நாடு அரசே டிஎன்பிசி எக்ஸாமுக்கு மாடல் எக்ஸாம் வைக்கிறாங்களா? அதுவும் ஃப்ரீயாவா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அட ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்புத்துறை அலுவலகம் தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அளவிலான நேரடி இலவச மாதிரி தேர்வு ஃபார் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 3 டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்கும். குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கு ஒரு லிங்க்கை கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் 4க்கு இங்கே இருக்கிற லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். இல்லை நீங்கள் ரெண்டுமே எழுதணும் அப்படின்னா இந்த 2 லிங்க்கையுமே யூஸ் பண்ணி தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ குரூப் 1க்கு வந்து எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் இங்கே வந்து டேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 3 டேட்ஸில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாக நம்ம போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ லொக்கேஷனை டெலிகிராம் சேனலில் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரி, நம்ம என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஜெண்டர், கம்யூனிட்டி அண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து டிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற இந்த நில் பாக்ஸில் அப்படி வந்து டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட் சர்க்கிள். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். அடுத்தது குரூப் 4க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தது. லொக்கேஷன் வந்து டெலிகிராம் சேனலில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஜெண்டர், லாஸ்ட் ஃபார்முக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதே தான் இங்கே இதுக்குமே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்கிற சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இன்றைக்கே அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.